தேசிய தேர்வு முகமைக்கு பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் தொடுத்திருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த தேர்வு வினாத்தாள் எங்கெங்கெல்லாம் கசிந்தது என்பது ஒரு சில இடங்கள் உறுதியாக இருக்கின்றன. ஆனால் இது நாடு முழுவதும் கசிந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமை தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு எழுந்திருப்பதாக தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, இந்த விசாரணையின் போது என்னென்ன கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு, என்டிஏ கிட்ட என்ன புதிய தகவலை கேட்டிருக்காங்க? மிக முக்கியமாக 4 முதல் 5 கேள்விகளுக்கு தேசிய தேர்வு முகமை தற்பொழுது பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வானது பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக எத்தனை மையங்களில் தவறான வினாத்தாள்கள் வழங்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றமானது முன்வைத்துள்ளது. குறிப்பாக கனரா வங்கி மற்றும் SBI என 2 வங்கிகளுக்கான ஒரு வினாத்தாள்களானது அச்சடிக்கப்படும் நிலையில் எந்தெந்த வினாத்தாள்கள் எத்தனை மையங்கள் வழங்கப்பட்டது, குறிப்பாக எத்தனை மையங்கள் தவறாக கனரா வங்கியில் வைக்கப்பட்டது அந்த வினாத்தாள்களானது வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு பதிலை வழங்குவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தவறான வினாத்தாள் வழங்கப்பட்ட பிறகு அதனை எத்தனை மையங்களுடைய அந்த கோஆர்டினேட்டர்கள் சரியாக அதை மாற்றினார்கள் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது முன்வைத்திருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு காரணம் மிக முக்கியமாக என்ன காரணம் என்னவென்றால், அதாவது தவறான வினாத்தாள் வழங்கப்பட்ட மையங்களில் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு கர்ணை மதிப்பெண் வழங்கப்பட்டது ஏன் என்ற ஒரு கேள்வியை மனுதாரர்கள் தரப்பானது முன்வைத்தது. அந்த வாதத்தை ஏற்று தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த ஒரு கேள்விகளை தற்பொழுது தேசிய தேர்வு முகமைக்கு முன்வைக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் திருத்தப்பட்ட கனரா வங்கியினுடைய வினாத்தாள்களுக்கான விடைகளை மாணவர்கள் எவ்வாறு கண்டறிந்தார்கள், எத்தனை மையங்கள் எழுதப்பட்ட கனரா வங்கி வினாத்தாள்கள் என்பது திருத்தப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் தற்போது உச்சநீதிமன்றமானது கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. வங்கிகளுக்கு வினாத்தாளை பெற அதிகாரப்பூர்வ ஒப்புதல் என்பது யாரால் வழங்கப்படும் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஹரியானா மாநிலத்தினுடைய அந்த ஜஜார் பகுதியில் 3 மையங்களில் தவறாக கனரா வங்கியினுடைய வினாத்தாள்கள் என்பது வழங்கப்பட்டது எனவும் அதில் ஒரு மையத்தில் மாணவர்கள் 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் அந்த ஒட்டுமொத்த தேர்விலுமே எழுதி முடித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கர்ணை மதிப்பெண் வழங்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை மனுதாரர்கள் தரப்பு முன்வைத்துள்ளது. அந்த குற்றச்சாட்டிற்கு தற்பொழுது பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவையும் தேசிய தேர்வு முகமைக்கு நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக வினாத்தாள் என்பது பயன்படுத்தப்படவில்லை எனில் அந்த வினாத்தாள்கள் பயன்படுத்தப்படாது என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது கனரா வங்கிக்கு வழங்கப்படுமா படாதா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். பல்வேறு கேள்விகளை சரமாரியாக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வானது தேசிய தேர்வு முகமைக்கு முன்வைத்து வருகிறது. அதற்கான தரவுகள் என்பது விளக்கமாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது நீதிபதி சந்திரசூட் தற்பொழுது தேசிய தேர்வு முகமைக்கு முன்வைத்துள்ளார். இந்த நீட் தேர்வு விவகாரத்தை பொறுத்தளவில் பல்வேறு, அதாவது வினாத்தாள் கசிவு என்பது உறுதிப்படுத்தப்பட்டாலும் அது எவ்வளவு பரவலாக உள்ளது என்பதையும் நிச்சயமாக நாம் கண்டறிய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தற்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.